சாப்பிட எள்ளுருண்டை மாதிரியே இருக்கும், ஆனால் எள்ளுருண்டை கிடையாதுங்க. இது ராகி லட்டுங்க. அதுக்கு ராகி மாவை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் பசைஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சு ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்பில் வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்துகிட்டு அது மேலே இருக்க தோலையெல்லாம் வந்து மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொட்டி சுட்டி முடித்த உடனே அந்த ரொட்டியை வந்து சின்ன சின்னதாக உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதில் வந்து வேர்க்கடலையும் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கோ. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து ஒன்றும் பாதியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதில் வந்து ஜாகர் பவுடர் போட்டுக்கலாம். ஜாகர் பவுடர் இல்லாதவங்க வந்துட்டு வெல்லம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஜாகர் பவுடர் இருக்கிறதுனால அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யை ஆட் பண்ணிக்கலாங்க. நெய்யை ஆட் பண்ணி உருண்டையை வந்து பிடிச்சி இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. இது வந்து ஒரு 15 நாள் ஆனாலும் வந்து கெடாதுங்க. இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. ஹீமோக்ளோபின் லெவலு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பீரியட்ஸ் ஆகிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணுங்க.